தமிழனின் இந்த எழுச்சி பயணத்தில் இன்று கரூருக்கு போகின்ற வழியில் எட்டரை கிராமத்தில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் இங்கே கிராமத்து மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். அதாவது கடந்த கால திராவிட முன்னேற்ற கழக அரசு, கடந்த காலம் வாயிலே வந்துருச்சு அது. ஆமாம், திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள். வாழைக்கு ஆதார விலை வாங்கி தருவோம் என்று. அவள் 5 ஆண்டு காலம் ஆகியும் வாழைக்கு ஆதார விலை தரையில் என்று குறை சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த பகுதி மக்கள் பூ அதிகமாக விளைகின்ற பகுதி. ஆக சில நேரங்களில் அதிகமாக விளையும் போது பூக்களுக்கு விலை இல்லாமல் போய்விடுது. ஆகவே ஒரு சென்ட் ஃபேக்டரி வேணும் என்று இந்த எட்டரை பகுதி வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அது மாதிரி நெல்லுக்கும் ஆதார விலை வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. கோதாவூர் கிராமத்தில் மாணவர்கள் வந்து சமுதாய கூடத்தில் இருக்கிறார்கள். சமுதாய கூடம் புக் பண்ணும்போது மாணவர்கள் வந்து வெளியே மரத்தடிக்கு வந்து வெயிலில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இதையெல்லாம் பள்ளி கல்வித்துறை கண்டுகூட இல்லை என்று குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கிறார்கள். அவர் காவிரியில் தடுப்பணைகள் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் சட்டமன்றத்தில் 1000 தடுப்பணைகள் கட்டுவோம் என்று சொன்னார்கள். எங்கேயுமே ஒரு தடுப்பணையாவது எங்கேயும் கட்டினார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் காவிரியில் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு, ஏன்னா இனிமேல் கால அவகாசம் கிடையாது, இனி பணம் சாங்ஷன் பண்ணி அவர்கள் கட்டுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் நிச்சயமாக அதை மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையில் அண்ணன் EPS அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு நிச்சயமாக அந்த பகுதி மக்களுக்கு இந்த தடுப்பணையும் அவர்கள் கேட்ட அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றி தருவோம் என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த பகுதியில் நீண்ட நாள் ஒரு கோரிக்கை, அந்த கிளை வாய்க்கெல்லாம் முறையாக தூர்வாரில் ஒவ்வொரு வருஷம் விவசாயிகள் வந்து நிறைய நஷ்டத்தை சந்திக்கிறாங்க. பல முறை கோரிக்கை வச்சும் அதிகாரம் கண்டுக்க மாட்டதா குற்றச்சாட்டு. இல்லை, நிச்சயமாக அதான் இந்த அரசு வந்து முதலமைச்சர் வந்து அவர்கள் எதையுமே கண்டுகொள்ள 4 வருஷம் எதையுமே கண்டுகொள்ளவில்லை. அவர்களுக்கு ஒரே நோக்கம், தன்னுடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும். அதற்காக கூட்டணியை இறுக்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு அவர்கள் வெற்றி பெறப் போகிறார் என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும். தரமான விதைகள் கிடைக்கலன்னு சொல்லி விவசாய தரப்பில் சொல்லியிருக்காங்க. உரத்தட்டுப்பாடு போனத்தை மட்டும் மத்திய அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் அனைத்தும் முடிந்து தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. மாநில அரசு அதில் அதிக கவனம், வேளாண்மை துறை அமைச்சர் அதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். தரமான விதைகளை உருவாக்குவதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.